ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். எக்ஸாமுக்கு எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸாம் வந்துட்டு கிளியர் பண்ண முடியும். நீ 7 மாதம் தான் இருக்குது, 7 மாதம் கூட இல்லை, அரை மாதம் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு எல்லாமே படித்து முடிச்சாகணும். நான் படிச்சுட்டு இருக்கிறது வந்துட்டு இப்போ டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்பி ரெண்டுக்குமே சேர்த்து படிக்கிறேன். அதனால் நான் தமிழ் வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி தான் தமிழ் எடுத்துக்கிறேன். அதிக நேரம் வந்துட்டு நான் மேக்ஸுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு ஜனவரி பிப்ரவரியில் வந்துட்டு ஆர்ஆர்பி எக்ஸாம் வந்துடும். ஸோ அதை முடித்ததுக்கப்புறமா அடுத்து மார்ச்சில் இருந்துட்டு நான் திரும்ப தமிழுக்கு வந்துட்டு அதிக நேரம் ஒதுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு நான் அதிக நேரம் எதுக்கு படிக்கிறேன் அப்படின்னா, நான் மேக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா ஆர்ஆர்பியை பொறுத்த மட்டுக்கும் 60 கொஸ்டின்ஸ் வந்துட்டு மேக்ஸ் தான் கேட்பாங்க, 30 வந்துட்டு ஆப்டிடியூடு, 30 வந்துட்டு ரீசனிங் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 100 கொஸ்டின் மொத்தம் 1.5 மணி நேரத்தில் முடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு சிபிடி 1க்கு. சிபிடி 2க்கு வந்துட்டு 120 கொஸ்டின், அதுவுமே 1.5 மணி நேரத்தில் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபுல்லாக பார்க்க வேண்டியது வந்துட்டு நான் மேக்ஸாக தான் இருக்கும். ஏன்னா மேக்ஸ் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அங்கே வந்து டைமிங் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த டைமிங்குள்ளே நம்ம சீக்கிரம் நல்லா செஞ்சு பார்த்துருந்தா மட்டும்தான் நம்மளால் அங்கே வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதனால் நான் அதிக டைம் எடுத்துக்கிறது வந்துட்டு மேக்ஸுக்கு தான். அந்த 2 மாதம் மட்டும், ஜனவரி இல்லை பிப்ரவரியில் எக்ஸாம் வந்துடும். இன்னும் எக்ஸாம் டேட் வந்துட்டு சொல்லலை. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ அதிக நேரம் ஒதுக்குறது வந்துட்டு மேக்ஸுக்கு தான் ஒதுக்கிட்டுருக்கேன். இன்றைக்கி நான் படித்தது வந்துட்டு தமிழில் வந்துட்டு 7th ஃபஸ்ட் டேர்மும், அதுக்கப்புறம் நான் மேக்ஸ் பார்த்தேன். பாலிட்டி படிக்கிறதாகவும் இன்றைக்கி வந்துட்டு என்னோடய பிளானாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நான் வந்துட்டு பாலிட்டி முடிக்கலை. திரும்ப நான் மறுபடியும் நாளைக்கு என்னோடய ஷெடியூலில் வந்துட்டு 7th செகண்ட் டேர்ம் அண்ட் மேக்ஸு, அதுக்கப்புறம் பாலிட்டி இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டையுமே நான் சேர்த்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் திரும்ப நாளைக்கும் அந்த இன்றைக்கி என்ன நான் பெண்டிங் வச்சுருக்கேனோ அதையும் சேர்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் மேக்ஸ் பார்க்கணும். நான் மேக்ஸ் தான் இதுக்கு வந்துட்டு அதிக நேரம் ஒதுக்கி ஆகணும். ஏன்னா எனக்கு மேக்ஸ் தான் அங்கே கேட்பாங்க. ஸோ நான் மேக்ஸ் தான் அதிக நேரம் ஒதுக்கி ஆகணும். அதனால் நான் மேக்ஸ் தான் அதிகமாக பார்த்துட்ருக்கேன். இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறது வந்துட்டு 7th ஃபஸ்ட் டேர்ம் வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதான் ஷெட்யூல் போட்டிருந்தேன், 7th ஃபஸ்ட் டேர்ம் வந்துட்டு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 7th ஃபஸ்ட் டேர்மும் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நான் மேக்ஸ் பார்த்துட்ருந்தேன். நீங்களும் இந்த மாதிரி தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸாம் நல்லா கிளியர் பண்ண முடியும். ஒரு நாள் படித்து ஒரு நாள் படிக்காமல் அந்த மாதிரி விட்டோம்னா அதுக்கடுத்து மறுநாள் நம்மளுக்கு அந்த படிக்கிற இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ டெய்லியும் படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் ஒரு மணி நேரம் இல்லை ஒரு 2 மணி நேரம் நம்ம புக்கை எடுத்து நம்ம கையில் வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம படிக்க ஆரம்பிச்சிருவோம். புக்கே எடுக்கவே இல்லை அப்படின்னா மறுபடியும் நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு வராது. அதனால் ஒரு 2 மணி நேரம் இல்லாட்டி 3 மணி நேரமாவது தொடர்ந்து புக்கை எடுத்து வச்சுக்கிட்டே இருங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ன்றதுனால நம்மளுக்கு வீட்லேயும் வேலைங்க இருக்கும், பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் நம்ம படிப்புலையும் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஒரு வேலை கிடைக்கிறந்தாட்டிக்கும், வேலை கிடச்சிச்சின்னா நம்ம அதுக்கப்புறம் ரொட்டீன் லைஃப் வந்துட்டு இன்னும் நல்லாவே மாறிடும். அதனால் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நான் வந்துட்டு இன்றைக்கி 7th ஃபஸ்ட் டைம் படித்தேன். இதில் வந்துட்டு முத்துராமலிங்க தேவர் வருவாங்க. நான் முத்துராமலிங்க தேவரை பற்றிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஷார்ட்டாக ஒரு ஸ்டோரி மாதிரி நான் அந்த வீடியோ இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்தாலே போதும். முத்துராமலிங்க தேவரை பற்றி எல்லாமே அது கவர் ஆயிரும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நான் ஃபுல் வீடியோவும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் அதை போய் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதை போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முத்துராமலிங்க தேவர் இதுவுமே சிலபஸில் இருக்குது, தமிழ் சிலபஸில் இருக்குது. அது அவர் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க, இன்னும் கேட்பாங்க. நீங்கள் ஸோ தமிழ் வந்துட்டு ஃபஸ்ட் டேர்ம் படித்து முடிச்சாச்சு. ஃபஸ்ட் டேர்மில் வந்துட்டு 3 லெசனாக 3 இன்றைக்கி வந்துட்டு நான் படிச்சிட்டேன். இந்த இருக்குது டே 6. இதில் வந்துட்டு 7th ஃபஸ்ட் டேர்ம் வந்துட்டு படித்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு மேக்ஸு. நான் வந்துட்டு மேக்ஸில் என்ன டாபிக் அப்படின்னு எழுதி வச்சுருக்க மாட்டேன். எனக்கு என்ன டாபிக் அன்றைக்கி பார்க்கணுன்னு தோணுதோ அதையே நான் ஒரு 5 நாள் ஃபுல்லாக அந்த டாப்பிக் தான் எடுப்பேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் ட்ரிக்னாமெண்ட்ரி பார்த்துட்டு இருந்தேன். நான் ஏன் ட்ரிக்னாமெண்ட்ரி பார்க்குறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு ஆர்ஆர்பிக்குமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜனவரி பிப்ரவரியில் அந்த எக்ஸாம் வந்துடும். ஸோ நான் ஆர்ஆர்பிக்குமே படிக்கிறதுனால ட்ரிக்னாமெண்ட்ரி அதில் வரும். நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியில் அது கேட்க மாட்டாங்க. ஆனால் ரயில்வே எக்ஸாமில் வந்துட்டு முக்கோணவியல் வந்துட்டு கண்டிப்பாக உண்டு. அதுலேருந்து 2-3 கொஸ்டின் வந்துட்டு கட்டாயம் கேட்பாங்க. அதனால் நான் வந்துட்டு ட்ரிக்னாமெண்ட்ரியும் பார்க்கணும். அது வந்துட்டு நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். ஆனால் நான் இன்னும் நல்லா தரோவாக பார்க்கல. மறுபடியும் நான் ட்ரிக்னாமெண்ட்ரி எடுத்து பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி நான் ட்ரிக்னாமெண்ட்ரி பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்துட்டு ரயில் கணக்குகள் தான் பார்க்க போகிறேன், ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்துட்டு ரயில் கணக்குகள். ஸோ ரயில் கணக்குகளில் வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தொலைவு எப்படி கண்டுபிடிக்கணும், நேரம் எப்படி கண்டுபிடிக்கணும், வேகம் எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரியெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் அது மீட்டர் பர் செகண்டில் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி கிலோமீட்டர் பர் மணியாக மாற்றுறது, இல்லை கிலோமீட்டர் பர் மணியாக இருந்தால் அது மீட்டர் பர் செகண்டாக எப்படி மாற்றுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம அந்த சாப்டருக்குள்ளே போகும்போதே அது எல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மேக்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணணும். மேக்ஸ் வந்துட்டு நான் எப்போயும் சொல்கிறதான், ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நல்லபடியாக செய்ய முடியும்.
ஸோ எக்ஸாமுக்கு போகிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக மேக்ஸை வந்துட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தே ஆகணும். அதனால் நான் என் மேக்ஸுக்கு வந்துட்டு அதிக நேரம் தான் எடுத்துப்பேன் இந்த ரயில்வே எக்ஸாம் முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் மட்டும்தான் மேக்ஸுக்கு ஒதுக்குற மாதிரி இருக்கும். ரயில்வே எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நான் மேக்ஸுக்கு தான் அதிக நேரம் ஒதுக்குவேன். ஸோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். டிஎன்பிஎஸ்சினாலும் சரி, ஆர்ஆர்பினாலும் சரி, எந்த எக்ஸாமுக்குனாலும் நம்ம படித்தா மட்டும்தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.